லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு. உடனிருப்பின் அடையாளமாய் திகழ்வோம். நான் உன்னை விட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 1937ஆம் ஆண்டு பிறந்தவர் ஸ்டான் சுவாமி. சிறுவயதிலேயே சமூக பணிகளில் ஈடுபடுவதிலும் எளிய ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடுவதிலும் பேரார்வம் காட்டினார். இயேசு சபை பணியாளராக அருள்பொழிவு செய்யப்பட்ட பிறகு தனது துறவு வாழ்வை இயேசுவின் வழியில் கட்டமைத்துக் கொள்ள விரும்பினார். அதன் காரணமாக 1970களில் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூர் சென்று தனது அர்ப்பண வாழ்வை தொடங்கினார். அங்கு சென்ற அவர் பூர்வீக இன மக்களின் துன்பத் துயரங்களை நேரில் கண்டு மனம் வெதும்பினார். விலாசமிழந்து விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டு நிற்கதியாய் நிற்கும் அவர்களின் வாழ்வை மேம்படுத்த உறுதியேற்றார். அரசாலும் அதிகார வர்க்கத்தாலும் அவர்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த உரிமைகளை பல்வேறு போராட்டங்களை நடத்தி பெற்றுத்தந்தார். ஜார்க்கண்ட் மட்டுமல்லாது நாடு முழுவதிலும் உள்ள பூர்வீக இன மக்களுக்காக அவர் தன் வாழ்நாள் முழுவதும் போராடினார். இதனால் ஸ்டான் சுவாமி பூர்வீக இன மக்களின் மீட்பராக அடையாளமாகியுள்ளார். அவர் NIA என்ற அமைப்பால் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருப்பதாக பொய்க் குற்றம் சுமத்தப்பட்டு அநீதியான முறையில் சிறையில் அடைக்கப்பட்டு உயிரிழந்தார். ஆனால் அவருக்கு எதிரான ஆவணங்கள் அனைத்தும் பொய்யானவை என அமெரிக்காவைச் சேர்ந்த தடயவியல் நிறுவனம் அதிர்ச்சிகரமான அறிக்கையை அப்போது வெளியிட்டது. அதில் அருள்பணியாளர் ஸ்டான் சுவாமியின் மடிக்கணினியில் கணினி ஊடுருவிகளால் திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்ட பல சதி ஆவணங்கள் புகுத்தப்பட்டதாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இந்நிறுவனத்தின் அறிக்கையால் NIA அமைப்பு அருள்பணியாளர் ஸ்டான் சுவாமி மீது சுமத்திய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போலியானவை, பொய்யானவை என்பது தெரிய வந்தது. அன்பர்களே, இன்று நாம் திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு விழா மிக அண்மையில் உள்ள நிலையில் இன்றைய வாசகங்கள் மூவரை நமக்கு மிக பெரும் அடையாளங்களாக கொடுக்கின்றன. முதலாவதாக, இறைத்தந்தையின் ஒரே திருமகனாகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் நம் உடனிருக்கும் மீட்பராக, அதாவது இம்மானுவேலாக அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று மீட்பராகிய இயேசுவை அடையாளப்படுத்தும் இறைவாக்கினர் எசாயா, தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும்போது அவன் வெண்ணெயையும் தேனையும் உண்பான். அந்த குழந்தை தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு முன் உம்மை நடுநடுங்கச் செய்யும் அரசர்கள் இருவரின் நாடுகளும் பாலை நிலமாக்கப்படும் என்று கூறுவதன் வழியாக இம்மானுவேல் எப்படிப்பட்ட அடையாளமாக இருப்பார் என்பதையும் எடுத்துரைக்கின்றார். கிமு 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் செப்பனியா இறைவாக்கு உரைத்தார். அவர் இறைவாக்கு உரைத்த காலம் யோசியா அரசன்
கிமு 621 செயல்படுத்திய சமய சீர்திருத்தம் முன்னைய 10 ஆண்டாக இருக்கலாம் என்று விவிலிய பேராசிரியர்களால் கணிக்கப்படுகிறது. அழிவின் நாள் நெருங்கிவிட்டது. அப்பொழுது யூதா வேற்று தெய்வங்களை வழிபட்டதற்காக தண்டிக்கப்படும். எருசலேம் அழிவுற்றாலும் மீண்டும் ஒரு நாள் முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தப்படும். பணிவும் நேர்மையுமிக்க மக்கள் அங்கு மீண்டும் வாழ்வார்கள் என்ற செய்தி தரப்படுகிறது. குறிப்பாக கடவுள் அம்மக்களுடன் உடனிருப்பவராக இறைவாக்கினர் செப்பனியாவால் எடுத்து காட்டப்படுகிறார். இதனையே இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்சமாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இரண்டாவதாக, கன்னிப்பெண்ணாகிய மரியா மீட்பரின் அன்னையாக அடையாளப்படுத்தப்படுகின்றார். எவ்விதமான வரலாற்று பின்புலமும் கொண்டிராத ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த எளிய பெண்ணான மரியா மெசியா என்னும் மீட்பரை இவ்வுலகிற்கு அளிக்கும் கொடையாளராக எடுத்து காட்டப்படுகிறார். நமது முதல் பெற்றோர் புரிந்த பாவத்திற்கு ஆதிகாரணமான அழகையை அழித்தொழிப்பவராக, அதாவது சாத்தான் என்னும் தீமையை அழிக்கும் பேராயுதமாக ஆண்டவராகிய கடவுளால் படைப்பின் தொடக்கத்திலேயே அடையாளப்படுத்தப்படும் நம் அன்னை மரியா, இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று மீண்டும் அவர் மீட்பரின் தாயாக இறைவாக்கினர் எசாயா வழியாக இவ்வுலகிற்கு அடையாளப்படுத்தப்படுகிறார். மறுபுறம் தன்னை இவ்வுலகிற்கு மீட்பரின் தாயாக அடையாளப்படுத்திய அந்த மாபெரும் கடவுளை புகழ்ந்து பாடுகிறார் மரியா. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூன்றாவதாக, இறைவனின் மீட்பு திட்டத்தில் திரைக்கு பின்னாலிருந்து செயல்பட்டவராக, தன்னை எவ்விதத்திலும் முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத ஒரு நேர்மையாளராக யோசேப்பு அடையாளப்படுத்தப்படுகின்றார். தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உங்களை தூங்கவிடச் செய்யாமல் இருப்பதுதான் கனவு என்பார் அப்துல் கலாம். கனவுகளின் நாயகராக யோசேப்பை நாம் கொண்டாடினாலும் இறைவனின் மீட்பு திட்டம் நிறைவேற தனது தூக்கத்தை தொலைத்தவர் அவர் என்று கூறினால் அது மிகையாகாது. காரணம், கனவுகளில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் வார்த்தைகளை கணக்கச்சிதமாய் செயல்படுத்தியவர் அவர். ஒரு சராசரி மனிதருக்கு இருந்த அத்தனை ஆசைகளையும் ஏக்கங்களையும் அவர் தன்னகத்தே கொண்டிருந்த போதிலும் இறைவனின் மீட்பு திட்டத்திற்காக அவை எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர். தன்னையும் கரைப்படுத்தி கொள்ளாமல் கருவில் இயேசுவை சுமந்தவளாய் கலக்கமுற்ற நிலையிலிருந்த அன்னை மரியாவையும் கரைப்படுத்தி விடாமல் திருக்குடும்பம் தியாகமேற்க திடமாய் சிந்தித்தவர் யோசேப்பு. உலகம் இகழ்ந்தாலென்ன, ஊரார் தூற்றினாலென்ன, வருவது வரட்டும், ஒரு கை பார்த்து விடுவோம் என்று தீர்க்க மனம் கொண்டு தீவிரமாய் செயல்பட்டவர். பழைய ஏற்பாட்டில் வரும் யோசேப்பு வழியாக இஸ்ரேல் மக்களை மீட்டெடுத்த இறை தந்தை புதிய ஏற்பாட்டில் யோசேப்பு வழியாக இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் மீட்பு பெற உதவுகிறார். இந்த இரண்டு யோசேப்புகளும் நேர்மையாளர்களாக, நீதிமான்களாக, கடவுளின் மீட்பு திட்டத்திற்கு அடிபணிபவர்களாக, கனவுகளில் இறை திட்டத்தை அறிந்து அவைகளை செயல்படுத்தும் செயல் வீரர்களாக அடையாளப்படுத்தப்படுவதை நாம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் என்ற இறைவார்த்தைகள் அவர் ஒரு நேர்மையாளர் என்பதற்கு சான்று பகர்கின்றன.
அன்னை மரியா தன் மகன் இயேசுவுடன் கல்வாரி பயண அனுபவங்களை பெற்றது போலவே யோசேப்பும் பெற்றார். கர்ப்பவதியான மரியாவை பெத்லகேம் அழைத்துச் சென்றதும் அங்கிருந்து அன்னை மரியாவையும் குழந்தை இயேசுவையும் எகிப்துக்கு கூட்டிச் சென்றதும் இறுதியாக எகிப்திலிருந்து மீண்டும் நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றது வரையிலான யோசேப்பின் பயணம் ஒரு கல்வாரி பயணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது அன்னை மரியாவுக்கு முன்பே யோசேப்பு கல்வாரி அனுபவங்களை பெற்றுவிட்டார் என்பதுதான் உண்மை. அன்பர்களே, கடந்த 2022ஆம் ஆண்டுக்கான உலகம் முழுவதும் உள்ள ஊக்கமளிக்கும் மற்றும் செல்வாக்குமிக்க 100 பெண்களின் பட்டியலை பிபிசி செய்தி நிறுவனம் வெளியிட்டது. இந்த பட்டியல் 2022ஆம் ஆண்டில் உலகளவில் போராட்டக் களத்தின் மையத்தில் பணியாற்றிய பெண்களின் பங்களிப்பை பிரதிபலித்தது. ஈரானில் துணிச்சலுடன் மாற்றத்தை கோரிய எதிர்ப்பாளர்கள் முதல் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவில் மோதலையும் எதிர்ப்புணர்வையும் வெளிப்படுத்திய பெண்கள் வரை இந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தனர். இவர்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு துறையின் அடையாளமாக பிரதிபலித்தனர். இவர்களில் இந்திய நாட்டைச் சேர்ந்த 3 அடங்குவர். இம்மூவரில் சினேகா ஜவாலே என்ற பெண் ஒரு சமூக சேவகராக போற்றப்படுகிறார். இவரது வாழ்க்கை மிகவும் வலிநிறைந்த ஒன்று. 2000ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அதிக வரதட்சணையை வழங்க இவரது பெற்றோர் தவறியதால் சினேகா ஜுவாலேயின் கணவர் அவரை மண்ணெண்ணெயை ஊற்றி தீயிட்டு கொளுத்தினார். இதில் அவரது கழுத்து, மார்பு, வயிறு உள்ளிட்ட பகுதிகள் தீயால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த கொடூரம் அவரின் 3½ வயது மகனின் கண்முன்னரே நிகழ்ந்தது. இந்நிகழ்விற்கு பிறகு அவரது கணவர் அவரது மகனுடன் வெளியேறிவிட்டார். தனது பெற்றோராலும் கணவர் குடும்பத்தாலும் முற்றிலுமாக கைவிடப்பட்ட நிலையில் தன்னம்பிக்கை இழக்காதவராக தனது அயராத உழைப்பால் அதிர்ஷ்ட அட்டை படிப்பவராகவும் திரைக்கதை எழுத்தாளராகவும் மாறினார். இதன் வழியாக தனது வாழ்வுக்கான வருவாயை ஈட்டிக்கொள்ளத் தொடங்கினார். அது மட்டுமல்லாது இப்போது சிறந்ததொரு சமூக சேவகியாக மாறி வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டுள்ள பெண்களுக்கு நம்பிக்கை தரும் அடையாளமாக இருக்கின்றார். ஒரு கிறிஸ்தவராக எனது அடையாளம் எது? நான் யாரை அடையாளப்படுத்துகின்றேன்? நான் யாருக்கான அடையாளமாக இருக்க விரும்புகின்றேன் என்ற கேள்விகளை எழுப்பி விடை தேடுவோம். பிறருக்கு நம்பிக்கை தரும் அடையாளமாக அமையாத நமது வாழ்க்கை எப்போதும் அர்த்தம் இழந்து போகும் என்பதை உணர்வோம். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாம் பிறருக்கு நம்பிக்கை தரும் உடனிருப்பின் அடையாளமாக திகழ இறையருள் வேண்டி இந்நாளில் மன்றாடுவோம். நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் உடனிருப்பின் அடையாளமாய் திகழ்வோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். யூபிலி ஆண்டு நிறைவடையும் வேளையில் எதிர்நோக்கு மனித மற்றும் ஆன்மீக வாழ்க்கைக்கு இன்றியமையாதது என்றும் கிறிஸ்தவர்கள் எதிர்நோக்குடன் வாழ வேண்டும் என்றும் விசுவாசிகளிடம் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை 14ஆம் லியோ. டிசம்பர் 20 சனிக்கிழமையன்று வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய சிறப்பு யூபிலி விழா பொது மறைக்கல்வி உரையில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. எதிர்நோக்கு என்பது திரு அவையின் சிறப்பு யூபிலி ஆண்டுடன் முடிவடைந்து விடுவதில்லை. மாறாக
அது மனிதகுலத்திற்கு எப்போதும் தேவைப்படும் ஒன்று என்று மொழிந்த திருத்தந்தை, எதிர்நோக்கு இல்லாமல் வாழ்க்கை வாடி வதங்கிவிடும் என்றும், அதே வேளையில் எதிர்நோக்குதான் கடவுள் வழியாக புதுப்பித்தல் மற்றும் புதிய வாழ்க்கையை பிறப்பிக்கிறது என்றும் எடுத்துக்காட்டினார். எதிர்நோக்கு என்பது உயிரை உருவாக்குவதாலும் கடவுளின் அன்பை பிரதிபலிப்பதாலும் அச்சுறுத்தல்கள் மற்றும் வன்முறையை விட வலிமையானது என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, உலகின் தற்போதைய நிலையை இயேசுவினுடைய வருகைக்காகவும் அவருடைய அரசுக்காகவும் இறையிறக்கத்தின் முழுமைக்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கும் பிரசவ வேதனையில் இருக்கும் ஒரு பெண்ணுடன் ஒப்பிட்டு காட்டினார். கிறிஸ்து பிறப்பை எதிர்பார்த்து மரியாவை எதிர்நோக்கின் மாதிரியாக எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, கடவுள் நம்மோடு என்று பொருள்படும் இம்மானுவேல் என்னும் இயேசுவை அவர் பெற்றெடுத்தார் என்றும் குறிப்பிட்டார். விசுவாசிகள் தங்கள் சொந்த வாழ்க்கையில் எதிர்நோக்கிற்கு உயிர் கொடுத்து தங்கள் செயல்கள் வழியாகவும் கடவுளுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதன் வழியாகவும் அன்னை மரியாவுடைய முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று விசுவாசிகளிடம் வலியுறுத்தினார் திருத்தந்தை. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருப்பீட தொழிலாளர் அலுவலகத்திற்கான புதிய சட்டத்தை அங்கீகரித்துள்ளார் என்றும், இது திருப்பீடத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களை ஊக்குவிக்கவும் பலப்படுத்தவும் உதவும் என்றும் செய்திக்குறிப்பொன்று தெரிவிக்கின்றது. விதிமுறைகளை உருவாக்குதல், பணியாளர் நலனை மேம்படுத்துதல் மற்றும் பயிற்சியை ஊக்குவித்தல் உள்ளிட்ட தொழிலாளர் அலுவலக அமைப்பின் அனைத்து முந்தைய செயல்பாடுகளையும் இந்த புதிய சட்டம் உறுதிப்படுத்துகிறது. இந்த மாற்றங்கள் வேலைவாய்ப்பு மற்றும் திரு அவையின் சமூக கோட்பாட்டின் மீதான திருத்தந்தையின் அக்கறையை வெளிப்படுத்துகின்றன. அதே வேளையில் அலுவலகத்திற்குள் செயல்திறன், ஒருங்கிணைப்பு மற்றும் நிபுணத்துவத்தை மேம்படுத்துகின்றன. தொழிலாளர் அலுவலக அமைப்பு 1988ஆம் ஆண்டு திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அவர்களால் நிறுவப்பட்டது. இது தற்போது ஒரு தலைவர், 2 மதிப்பீட்டாளர்கள், ஓர் இயக்குனர், ஓர் ஒப்புரவிணக்க மற்றும் நடுவர் தீர்ப்பாய குழு மற்றும் விரிவாக்கப்பட்ட செயற்குழுவை உள்ளடக்கியுள்ளது. எருசலேமின் லத்தீன் வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை கர்தினால் பியர் பத்திஸ்தா பிட்சபாலா அவர்கள் காசாவில் உள்ள திருக்குடும்ப பங்கின் கத்தோலிக்க விசுவாசிகள் அடங்கிய சிறிய குழு ஒன்றுடன் இணைந்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தார். எருசலேம் துணையாயர் வில்லியம் ஷெமாலி மற்றும் ஒரு பிரதிநிதிகள் குழுவுடன் இணைந்து பங்கின் நிலை குறித்து மதிப்பீடு செய்யவும், மனிதாபிமான மற்றும் நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்யவும், அருள் பணியாளர்கள் மற்றும் பங்கு மக்களின் தேவைகளை கேட்டறியவும் இந்த மேய்ப்பு பணியை மேற்கொண்டுள்ளார் கர்தினால் பிட்சபாலா. கிறிஸ்து பிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி நடத்துவது உட்பட கர்தினால் பிட்சபாலா அவர்களின் இந்த வருகையானது காசா கத்தோலிக்கர்களுடன் திரு அவை கொண்டுள்ள தொடர்ச்சியான ஒன்றிப்பை எடுத்து காட்டுகின்றது. மேலும் தொடர்ச்சியான துயரங்களுக்கு மத்தியில் நம்பிக்கை, இறைவேண்டல் மற்றும் ஆதரவுடன் அம்மக்களுடன் துணை நிற்பதற்கான திரு அவையின் அர்ப்பணிப்பையும் அவரின் இந்த பங்கேற்பு உறுதிப்படுத்துகின்றது. காசாவில் பஞ்சம் முடிவுக்கு வந்துள்ளதை ஐநாவின் முக்கிய அமைப்புகளான உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, யுனிசெப், உலக உணவு திட்ட அமைப்பு மற்றும் உலக நலவாழ்வு அமைப்பு ஆகியவை வரவேற்றுள்ளன. அதே வேளையில் போரால் பாதிக்கப்பட்டுள்ள அம்மக்களுக்கு உதவிகள் தொடராவிட்டால் இந்த நிலைமை மீண்டும் மோசமடையக்கூடும் என்று அவ்வமைப்புகள் மேலும் கவலை தெரிவித்துள்ளன. போர் நிறுத்தமும் மேம்பட்ட மனிதாபிமான உதவிகளும் பஞ்சத்தை தடுத்து நிறுத்தியுள்ள போதிலும் பசி, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நோய்களின் தாக்கம் இன்னும் நீடிக்கின்றன என்றும், விவசாய கட்டமைப்புகள் பெருமளவில் சிதைக்கப்பட்டுள்ளன என்றும் அவ்வமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன. காசாவில் நிலவும் கடும் உணவு பற்றாக்குறை குறித்து ஐபிசி வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் 16 லட்சம் மக்கள் இன்னும் கடுமையான உணவு தட்டுப்பாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.